சிஎஸ்கே இந்த டைட்டில் கேட்கும் போதே நிறைய தடவை நான் அடையாறில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை போகும்போது இந்த ஓடிங் இருக்கும். என்னவா இருக்கும் இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நான் சொன்னேன், இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் கதை கூட எழுதிடலாம், டைட்டில் பிடிக்கிறது கஷ்டங்க இன்னைக்கு. ஏன்னா நல்ல டைட்டில் எதுவுமே டக்குன்னு யாரோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று அப்படி ஒரு சிம்பிளாக பஞ்சியாக ஒரு படத்தோட மெயின் அட்ராக்ஷனே அதுதான். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் டைட்டில். ட்ரைலர் காமிச்சாங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக வந்து இந்த என்னை பொறுத்தவரையும் சின்ன படம் பெரிய படம்னு இல்லை, எஃபர்ட் எல்லாமே ஒன்று தான். பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க இப்போது கேமராமேன் வந்து நாங்கள் அந்த கேமராவில் பண்ணோன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கான காரணம் என்னென்னா அதோட எஃபர்ட் தான். ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக எடுக்கிற அலெக்ஸாலேயோ இல்லை ஹாரி அந்த மாதிரி எந்த விதத்துலேயும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக என்ன கிடச்சதோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்ததோ அதை வச்சு பண்ணியிருக்கோம்னாங்க. பட் அது எதுவுமே வந்து படத்தில் வந்து சின்னதாக பண்ணியிருக்காங்கன்னு இல்லை. நல்ல பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், பியூட்டிஃபுல் மியூசிக், பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் இந்த சின்ன படத்துக்கு அப்படின்ற இது இல்லை, எல்லாமே ஒரே எஃபர்ட் தான். நல்லா இருந்தது. ஷரண் வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டைம்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் அவரை விட அவருக்கு ஒரு நல்ல பிரேக் அமையணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஷார்ட் ஃபிலிமில் பார்க்கும் போதே. அண்ட் சத்யமூர்த்தி அவர் டைரக்டர் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப 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 நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தார். இது எப்படி பஸ் பண்ணீங்க, அது எப்படி பஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அப்போவே தெரிஞ்சுது அது எல்லாத்தையும் இவ்வளோ கேள்வி கேட்குறவர் அந்த கதைக்குள்ளே எவ்வளோ கேள்வி கேட்டு தெளிவாக அந்த படம் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல என்டர்டெய்னர் அவர் கொடுப்பாரு. அண்ட் முக்கியமாக மியூசிக் டைரக்டர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லணும்னா அந்த லாஸ்ட் ப்ரோமோ சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று நைட்டு காமிச்சார், நைட்டு ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சூப்பர் மியூசிக் தலைவா. முக்கியமாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நம்மலான்றது நான் ஆடியன்ஸாக சொல்கிறேன். ஸோ படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி எல்லாரையும் தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கான இது நம்ம தான் பண்ண முடியும். படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லி கூப்பிட்டு போகணும். ஸோ அதை எல்லோரும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் மீடியா இன்றைக்கி ஒரு சாதாரண ஆள் என்னெல்லாம் வந்து இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்தது மீடியா தான். ஸோ டெஃபினட்டாக மீடியா வில் டேக் யூ டு அ ஹைட். ஸோ அந்த நம்பிக்கையும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை அப்படின்னா ப்ரொடியூசர் தான். ஏன்னா இப்போ ஒரு அப்பாட்ட வந்து அப்பா பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்துட்டோம்னா அப்போ 10 கேள்வி கேட்பார், ஏன்டா எடுத்த எதுக்குடா எடுத்தேன்னு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதையை கேட்டுட்டு செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துக்கும் மேலே அது. ஸோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி படங்களுக்கு நியூ ஸ்டார்ஸு, நியூ கேமராமேன், அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய எஃபர்ட். அண்ட் அதுக்கு வந்து பதிலே கிடையாது. அது யோசிச்சு பார்த்தாலே அந்த நிலைமையில் நம்ம நிற்கும் போது தான் தெரியும். ஒரு படத்தை காசு செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து தோளில் கை போட்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அதை பப்ளிக்கிட்ட கொண்டு போய் மீடியாவை கூப்பிட்டு. ஸோ இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட் சார். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வைப்ரண்ட் மூவிஸ் அவங்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சிஎஸ்கே வந்து ஒரு ஆனஸ்டான எஃபர்ட். நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இங்கே வருகை தந்து எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு ஏர்னஸ்டான எஃபர்ட். எல்லோரும் எங்களால் எவ்வளோ எங்கள் முழு மனசோடு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓவியக் கல்லூரியிலேருந்து இன்னொரு மாணவர் திரைத்துறைக்கு வந்திருக்காரு. ஏன்னா வாலி, தோட்டாதரணி அப்படின்ற ஒரு பெரிய பாரம்பரியம் வந்து சினிமாவுக்கும் எங்களுடைய கல்லூரிக்கும் இருக்குது. அதில் நிறைய பேர் இயக்குநர்கள், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறோம் எங்கள் காலேஜ்லேருந்து, ஓவியக் கல்லூரிலேருந்து. நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஜூனியர் எனக்கு 2 செட்டுக்குன்னு நினைக்கிறேன் அவங்க படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவன் வாழ்த்துக்கள்டா. ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் எதுவுமே முடிவு பண்ணாமல் தான் ஆர்டிஸ்டாக தான் படம் வரையணும்னு தான் காலேஜுக்குள்ளே நுழையிறோம். ஆனால் எங்களுடைய காலேஜ் கேம்பஸ் வந்து எங்களை எங்கேயோ அழைச்சி கூட்டின்னு போகுது. அப்படி தான் வந்து சத்யாவையும் வந்து நான் திடீர்னு இங்கே சினிமாவில் ஒரு டேரக்டராக மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சத்யா வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா டேரக்டர் ஆகிட்டேன், படமே பண்ணிட்டேன்னு சொன்னான். ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவனை அதுக்கப்புறம் திரும்ப மீட் பண்ணேன். அப்புறம் அவனுடைய ட்ரெய்லர், ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். நான் அதான் சொன்னேன், ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு
நம்ம கிட்டேருந்து வெளியே போகிறது வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நான் சொல்லிட்டுருப்பேன். ஏன்னா அட்டகத்தி படம் பண்ணுறப்போ வந்து நாங்கள் சீரியஸாக எங்கள் டீம் வந்து ரொம்ப எல்லாருமே இதே மாதிரி தான் இருந்தோம். டைரக்டர், இவர் ப்ரொடியூசர்லேருந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து யாருமே தெரியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றி விட்டது. ஏன்னா வந்து அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்திருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த விஷுவல்ஸை பற்றியும் சாங்ஸை பற்றியும் எங்கள் டீம் பற்றியும் வந்து நிறைய பேர் எழுதுனாங்க, பேசினாங்க. அங்கேருந்து தான் வந்து அட்டகத்தியோட பாசிட்டிவ் அந்த சில விஷயங்கள் வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்டகத்திலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி நிறைய இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறோம். உட்பட எங்களுடைய தயாரிப்பாளர் உட்பட நான், அப்புறம் வந்து தினேஷ், அப்புறம் வந்து நிறைய பேர் அந்தளவுக்கு வந்து தமிழ் ரசிகர்களுக்கும் சரி, இந்த ஊடகவியலும் சரி, நிச்சயமாக வந்து நல்ல தரமான படங்களை என்றைக்குமே வந்து கைவிட்டதில்லை அப்படின்றது தான் தமிழ் சினிமாவோட வரலாறு. அது ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சீரியஸ் ஃபிலிம், நான் சீரியஸ், கமர்ஷியல், ஆர்டிஸ்டிக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸு வந்து என்றைக்கும் அது வந்து தரம் பிரிக்கிறதே கிடையாது. அவனை என்டர்டெயின் பண்ணானா அது ஆர்டிஸ்டிக் ஃபிலிமாக இருந்தால் கூட வந்து பயங்கரமாக ஓடும் அப்படின்றது வந்து இங்கே. ஏன்னா வீடெல்லாம் வெற்றி பெற்ற திரைப்படம் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கு சாட்சியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கவலைப்படவே வேணாம். நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சாலே வந்து நிச்சயமாக இவங்க அது வேறு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முக்கியமாக நான் இன்றைக்கி பார்த்த விஷுவலில் வந்து நான் மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அந்த டியூனை சென்சிபிளாக இருந்தது. ஏன்னா வந்து புதுசாக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சவுண்டோட அந்த விஷுவலும் இது எல்லாமே வேறு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இல்லாமல் வந்து உண்மையிலேயே வந்து சென்சிட்டிவான ஒரு மியூசிக் அட்டம்ப்ட் வந்து இருந்தது. சினிமாட்டோகிராஃபரும் அதே சமயத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரண் வந்து தினேஷ் கூட போட்டி போட்ட அட்டகத்தியில் வந்து 6 பேர் நான் ஃபைனலாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து அவரும் ஒருத்தர். ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு தினேஷ் பண்ணது கரெக்டாக இருந்ததுனால நான் அவரை செலக்ட் பண்ணேன். நிச்சயமாக சரண் வந்து உண்மையிலேயே நல்ல ஆர்டிஸ்ட்டு. இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே, நாராயண் உள்பட, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, இனிதில் அடி வாங்குற நண்பர் விமல், அது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யங்ஸ்டர் வந்து சேர்ந்து இந்த ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா வந்து எங்கள் காலேஜிலேருந்து இன்னொருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற இயக்குனராக மாறணும் அப்படின்றது வந்து என்னோடய சுயநலமும் கூட. நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்குவீங்கன்னா நாங்கள் இன்னும் கலைக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இது வந்து நிச்சயமாக என் அண்ணன்லாம் சொல்லிட்டான். அதனால் வந்து என்னோடய தம்பியோட ஒரு ஃபங்க்ஷன் இது நிச்சயமாக வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இது மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டீமை மனதார வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. நன்றிடா. சிஎஸ்கே சார்லஸ் ஷஃபீக் கார்த்திகா வந்து ஒரு த்ரில்லர் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் வில் லைக் இட். அது இல்லாமல் வந்து இந்த டீமுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படம். ஒரு டேலண்டடான டீம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. அண்ட் மார்ச்சில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் சார் ஃப்ரம் வைப்ரண்ட் மூவிஸ். ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூ செட், இது ஒரு யங் டேலண்டட் டீம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் அஸ். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங் வந்து 1000 கோடிக்கு ஒர்த்து. அந்த வேல்யூவில் ஒரு தலைப்பை படத்துக்கு வச்சு அந்த சிஎஸ்கே கூடிய வேல்யூவை இந்த படத்துக்கு விளம்பரத்துக்கு ஈஸியாக இயக்குனரும் இந்த டீமும் வந்து ரொம்ப ஈஸியாக பெற்றிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்தால் கூட அது கூட உங்களுக்கு விளம்பரமாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு தடை வந்தால் கூட அதுவும் உங்களுக்கு வந்து வெற்றி படிக்கட்டாக தான் உங்களுக்கு அமையன்று சொல்லிக்கிறேன். பேசும்போது சொன்னாங்க சின்ன படம் அப்படின்னு. நானும் யாருன்னு ஒரு சின்ன படத்தை தான் உங்கள் முன்னாடி பிரம்மாண்டன்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்டம்லாம் பெரிய இது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் வீரா ஃபங்க்ஷனில், பிரம்மாண்டன்றாங்க. பிரம்மாண்டம்லாம் பெரிய வெற்றி கிடையாது, கதை தான் படத்துக்கு வெற்றி. ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு முதுகெலும்பு கதை. நான் கிழக்கு சீமையில் படம் பார்த்தேன், தானுசா தயாரித்த படம், அதுதான் உண்மையான முதுகெலும்புள்ள ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னாரு. அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு கதைக்களம் உள்ள ஒரு படமாக தான் என் மனசுக்கு தெரியுது. தொடர் காட்சிகளை பார்க்கும்போது விறுவிறுப்பாக போகுது. ஆகவே கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்புக்குள்ளக்கூடிய இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும். அதே நேரத்தில் வந்து சேட்டலைட் பற்றி தம்பி வெங்கடேஷ் சொன்னார்.
நாங்களும் பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் வேலை தம்பி ராதாகிருஷ்ணன் வந்து செருப்பட தயாரிப்புக்கு அவர் தான் பெரிய பாதுகாவலன். என்னை காட்டிலும் அதிகமாக அவங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு போராளி. அவர் போட்ட முதல் தீர்மானமே சேட்டலைட்டு உடனடியாக வாங்கி ஆகணுன்னே உடனே நம்ம ஒரு லெட்டர் அனுப்பணும்னு எல்லா கிட்டத்தட்ட 970 மெம்பருக்கும் கடிதம் எழுதினோம், குறுந்தகவல் அனுப்பிச்சோம். ஆனால் சேட்டலைட்டு விற்கலைன்னு சொல்லி எங்ககிட்ட பதிவு பண்ண படம் வந்து 20 தம்பி 30 படங்கள் தான் இருக்குது. மார்ச் மாதம் 8ஆம் தேதி எங்கள் பொதுக்குழுக்கு பிறகு அந்த படங்கள்லாம் கண்டிப்பாக சேட்டலைட் சேனல் வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு தீர்மானத்தை போட போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து 2-3 நாளாக தொடர்ந்து அவரோட பேசின்னு இருக்கிறேன். அவருடைய நிறைய விஷயங்கள் அது வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்ஸில் சொல்லணும், அது இந்த இடத்துல சொன்னால் நல்லா இருக்காது. நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய 1001 படத்தினுடைய அத்தனை ரைட்ஸும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு அதுக்குரிய வருமானத்தை அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறன்ற அளவுக்கு பெரிய லெவலில் சொல்லியிருக்காரு. இது வந்து இசை புரட்சின்னு சொல்லலாம். இசையுலகில் வந்து யாரும் செயற்கரிய சாதனையை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதையும் எங்களுடைய பொதுக்குழுவில் வந்து அவரையே அழைச்சி வெளியிடப்பட்டு இந்த திரையுலகம் வந்து சுபிட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு, அதாவது நிலமங்கை பொன்மேனி நீராடி மகிழ்ன்ற மாதிரி இந்த திரையுலகம் செழிப்பதற்கு அந்த ஒரு நாளும் ஒரு பொன்னாளாகத்தான் நம்ம கருதக்கூடிய சூழல் வருகிறது. ஆகவே செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சித்தார்த் மோகனின் சங்கீத அலை மாதிரி பட்டி தொட்டியவும் இந்த இசை மேவிடவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்யா வந்து என் பொண்ணுக்கு குரு. அவர் தான் என்னோடய பொண்ணோட ஆர்ட் டீச்சர். அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அப்புறம் என் பொண்ணு வந்து இப்போ வந்து யூகேயில் வந்து பிஏ ஃபைன் ஆர்ட்ஸில் தான் பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே சத்யா தான். புள்ளி வச்சு குரு, எங்கள் குரு. அவருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னு பூஜா கிட்டே கேட்டபோது இவர் வந்து பிரகாஷ் சார்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ண மேடம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அதை உடனே நான் பிரகாஷ்க்கு மெசேஜ் மூலியமாக சொன்னேன். இமிடியேட்டாக ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏற்றுக்கிட்டு இனிது படமும் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சார். அதுலேருந்து இந்த டீம் எல்லாருமே என் கண்ணு முன்னாடி இருந்த டீமு எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பேசுகிறதுக்கு. லெனின் சாரும் என்னோடய மிக நெருங்கிய நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மிஸ்டர் லெனின் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதீபா, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி கடவுள் இவங்களுக்கு மென்மேலும் நல்ல வழிகளை காட்டி நல்ல பெரிய வெற்றிகளை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நீங்களும் அதுக்கு மனமாற வேண்டிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் சினிமாக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ கேன் ரிலேட் டு மை செல்ஃப் ஆஸ் அ ஆடியன்ஸ். நான் இந்த படம் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. டெஃபினட்டாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் த என்டையர் டீம். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல படம் பண்ணுவோம், உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். படம் வந்து ஒரு பேசிக்கலி த்ரில்லர், பட் சுச்சுவேஷனல் த்ரில்லராக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி சொல்கிறது, ஒரு எல்லார் லைஃப்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்போது நம்மளே விட்டுருவோம், அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு இதோட அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனை அதுவாக தானாக போயிடும். அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் கூட அது சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் அது நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த படத்தோடைய பிளாட். ஸோ இதை ஆர்டிஸ்டிக்காக ட்ரை பண்ணாமல் ஒரு கமர்ஷியலாக சேம் டைம் ரொம்ப லைவாகவும் லாஜிக் எதுவும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் என்டர்டெய்னராக ட்ரை பண்ணியிருக்கோம். முதல் முயற்சி. ஆர்கனைசேஷனில் ஏதாவது தப்பு இருந்தாலும், படத்தில் எதுவும் தப்பு இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிப்போம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாமே வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான், அந்த மவுத் டாக்கில் தான் பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மவுத் வந்து மீடியா தான். ஸோ நீங்கள் சொன்னால் தான் முதல்ல, அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தனு சார் வந்து இது வந்து சின்ன படம்னே இப்போ சொல்ல முடியாது என்னால். பிரதர் அட்லி பிரதர், ராதாகிருஷ்ணன் சார், அண்ணன் ரஞ்சித் அண்ணன், அண்ணன். படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை இப்போது. ஆக்சுவலாக
ஸோ வைப்ரண்ட் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த மேடையும் இல்லை, எங்கள் படமும் எப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், அவர் தான் இந்த கதையை முதல்ல நம்பினவர், என்னையும் முதல்ல நம்பினவர். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேக்கு அவர் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு த்ரில்லர் ஜானரு. ஸோ இந்த படத்தில் கேனானோட டிஎஸ்எல்ஆரோட அப்டேஷனுக்கு அப்புறம் கேனான் சி டிவிஷனுக்காக விட்ட கேனான் C300 தான் இந்த படத்துக்கு ஃபுல் லென்த்தாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது ஆட்ஸு கமர்ஷியல்ஸு இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல் லென்த்தாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த படம் ஒரு த்ரில்லரு, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே ஒரு டார்க் ஸ்கேலில் இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ என்ன கேமராவில் போகலாம், ஸோ இருக்கிற ஜானரில் போகலாமா இல்லை வேறு ஏதாவது புதுசாக போகலாமான்னும் போது சத்யாவனோட டிஸ்கஸ் பண்ணி C300 வச்சு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே பண்ணி படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூஸில் தான் இருக்குது எல்லாமே. தேங்க்யூ. இந்த படம் எப்படின்னா, எங்கள் வெண்ணிலா வீடுன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணி தான் எங்களோட ஒரு கம்பெனியோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நீங்கள் தான் உருவாக்கி கொடுத்தீங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் முடிஞ்சோடனே அந்த டைரக்டரோட ஃப்ரெண்டு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எனக்கு ரெஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு ப்ரொடியூசர் பேசினோடனே படத்தை போட்டு காட்டுங்க சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். படம் பார்த்தோடனே ஃபஸ்ட்டு சிஎஸ்கேன்னு கிரிக்கெட் படம்னு போயிட்டேன் வேகமாக. அங்கே போனால் கிரிக்கெட்டே காட்டில் ஃபஸ்ட்டு சாமி பாட்டு வர ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாமி பாட்டு, முருகன் பாட்டுலாம் போயிட்டுருக்கே, சரி வேறு ஜேர்னலில் இருக்கும் போலன்னு பார்த்தா இனிமேல் கிரிக்கெட் வரும், மெதுவாக வரும்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு பால், ஒரே ஒரு அந்த ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது மட்டும் தான் இருந்துச்சு கிரிக்கெட்னு. அண்ட் தென் படத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த மெயின் சோர்ஸஸ் கேமராமேன், அவரோட ஒர்க் வந்து இதில் பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அண்ட் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அவருக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், தனியாக படம் பார்த்தேன் தியேட்டரில், நான் மட்டும் தான் தனியாக உட்காந்துருந்தேன், ப்ரொடியூசர்லாம் பின்னாடி உட்காந்துருந்தாரு. நிறைய இடத்துல ஜெர்க் கொடுக்க வச்சிட்டாரு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்து. பேய் படமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லா பேத்துக்கும், அதாவது மியூசிக்கில் இந்த அளவுக்கு ஒரு கொடுத்துருக்காது த்ரில்லர்னால் இந்த படமாக தான் சொல்ல முடியும். அண்ட் கண்டிப்பான ஹாரர் மூவியில் அண்ட் பிரில்லியன்ட் த்ரில்லர் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எங்கள் கம்பெனிக்கு இது ஒரு பெரிய படமாகவும் அண்ட் ரிலீஸிங் சைடில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் நடக்கும். அண்ட் மார்ச் மந்த் இந்த படத்தை உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் வேர்ல்டு வைடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி நாங்கள் சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களில் செலக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வெண்ணிலா வீடு ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா October 10 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து இவ்வளோ டியூரேஷன் ஏன் கம்மின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ஸ் கிடைக்கலங்கிறத சொல்லி எல்லா காரணமாக சொல்லுவாங்க. பட் அது இல்லை, தியேட்டர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் 100% நாங்கள் நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ரேப்போ நல்லா இருக்குது. அண்ட் நல்ல படங்களுக்கு தியேட்டர் உரிமையாளர்களும் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் நல்ல படங்கள் வந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் சேட்டலைட் சேனல்ஸ்க்கு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறது என்னென்னா, நல்ல படங்கள் நிறைய படங்கள் வருது, அந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த படத்தை தயவுசெய்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ட்ராயின்னு ஒரு கண்டிஷனோட நீங்கள் நிப்பாட்டுறீங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் மூலமாக எல்லா பேரும் ஆர்கனைஸ் பண்ணி சின்ன படங்கள்லையும் சிறந்த படங்கள் வரப்போ அதை கண்டிப்பாக சேட்டலைட் சேனல்ஸும் ப்ளஸ் எஃப்எம்எஸும் நல்ல ரேட்டுக்கு வாங்கினாதான் அடுத்து வர படங்கள் நாங்களும் எங்களை மாதிரி சின்ன ஆட்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இது இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாகவே சார்கிட்ட கொடுக்குறேன் சார். கீப் சப்போர்ட்டிங் அஸ் சார். என்ன அது மாதிரி பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்த படங்கள் நாங்களும் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா வரிசையாக நான் இது வரைக்கும் ஒரு 6 படம் எடுத்து வச்சிருக்கேன், அக்ரிமெண்ட் பண்ணி ரிலீஸுக்கு கரெக்டாக தத்துவரோடு இருக்கும். இப்போ அடுத்து வர படங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படம் மார்ச்லேயே 2 படம் ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் ஏப்ரலில் 2 படம் ரிலீஸ் பண்ணுறோம். பட் ரிலீஸ் பண்ணுற படங்களில் அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா 80% படங்கள் வந்து எதுவுமே சேட்டலைட் வாங்க மாட்டுறாங்க. அதுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறோம். இதுக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்து எங்களை மாதிரி சின்ன ரிலீஸர்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு இந்த இடத்துல கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மீடியா. அண்ட் ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா தரமான படம் அப்படிங்கிற ஒரு நேமை தான் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு படமுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற படங்கள் தரமான படமாகவும் இருக்கும். அண்ட் ரிவ்யூ சைடில் நீங்கள் நிறைய எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எழுத தான் எங்களுக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லாட். தேங்க்யூ. Hi YouTube viewers, subscribe to Red Pix.